இப்போ நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோட என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இது வந்து நைட்டு நேரம், மாவு இல்லை, அம்மா ஏதாவது செஞ்சு கொடுமா, டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைங்க. என்ன செய்யலைன்னா சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வெறுத்து போச்சு. அவங்களுக்காக இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பேன் கேக்கு ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நல்லா இருக்கா நல்லாலே அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடைக்கு போனோம்னா அது என்ன, அது டேஸ்ட்டாக இருக்குதா அதை பற்றியெல்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும், பேர் வித்தியாசமாக இருக்கணும், அப்படி இருந்தால் வாங்கி சாப்பிட்டு வந்துடுறாங்க. நம்ம பார்த்து நல்லா சுவையாக, டேஸ்ட்டாக, ருசியாக, சத்துலாம் செஞ்சு கொடுப்போம். ஆனால் அதையெல்லாம் விட அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும்பாங்க. இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, வெஜிடபிள் அடைன்னு தான் சொல்லணும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றி சொன்னோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற டெக்னிக்கல். அதனால் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் பேன் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு இன்னும் ஹெல்த்தியான ஒரு சட்னி இதை செய்ய போகிறேன். அதை எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லையும் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க இப்போ வெஜிடபிள் பேன் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்னி செய்யணும். ஒரு ஹெல்த்தியான சட்னி செய்ய போகிறோம். நம்ம வந்து அந்த பேன் கேக்லேயே நம்ம ஹெல்த்தியான பொருள் சேர்த்துருக்குறோம். அதையே சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் சட்னி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காயுது. கொஞ்சமாக கடுகு பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் ஒரு 3 ஸ்பூனு உளுந்து, 3 ஸ்பூனு உளுந்தே நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது. அது கூட எள்ளு, 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவு பெரிய பூண்டாக உரித்து வச்சுருக்கிறேன், ஒரு 3 தேங்காய் பல் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இந்த உளுந்து மட்டும் நல்லா செவக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, ஓரளவுக்கு செவந்துருச்சு. எள்ளு 3 ஸ்பூனு எள்ளு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். நல்லா பொரிய வறுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு வந்து நல்லா செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவு செவந்தாலே போதும். பச்சை பூண்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த சட்னிக்கு நல்லது. நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது ரொம்ப வதக்கிட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் போயிடும். சட்னிக்கு வந்து ரொம்ப வதக்கிறாருங்க, லைட்டாக வதக்கினாலே போதும். அப்போ தான் நம்ம இந்த வாயு தொல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. அதனால் ரொம்ப வதக்கிறாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். தேங்காயை வதக்க வேண்டாம், பச்சையாகவே இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு சொல புளி போடணும். நான் எடுத்து வச்சலாம், நான் போடையில் காட்டுறேன். இந்த மாதிரி சட்னி நீங்கள் அரைச்சி சும்மா வெறுவாயிலே சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது வாயு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்லாம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிடலாம். அதாவது கண்ணுக்கு, முடி கொட்டுறதா, உங்களுக்கு முடி கொட்டுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டாது, நல்லா வளரும், கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி வரும், எலும்புக்கு நல்லா வலுவு கிடைக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பெரிய இருக்கட்டும். கொட்டருங்க, இந்த அளவு புளி நான் எடுத்துருக்கிறேன். அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பும் போட்டுக்கிறேன். ஆறி வச்சு தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை ஆறி வச்சு நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப்பு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு வெள்ளை ரவை, 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். 1 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்ருக்குறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்குறேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதும்
1 கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கிடக்கூடாது, ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், ஓரளவு வதங்கிருக்குது, ரொம்ப வதங்க வேண்டாம். முட்டைக்கோசை பொடியாக சரவி வச்சுருக்கிறேன், அது 1 கப்பு. குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம். கேரட் 1 கப்பு. உங்கள்கிட்ட இதுதான் போடணும் அப்படிங்கிறதில்ல, கேரட்டு, பீன்ஸு, இதில் வந்து என்ன ஸ்வீட் கார்ன் இருந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை, நீங்கள் செய்யும்போது ஸ்வீட் கார்ன் இருந்தால் நல்லா ஒரு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த பேன் கேக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இதுக்கு மட்டும் கொஞ்சம் போல் சால்ட்டு. இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவு தான் சூடு ஏறணும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் போல் உங்களுக்கு வெண்ணெய் பற்று எது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக நான் என்ன நெய் சேர்க்க போகிறேன், அதனால் இதில் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இதில் வதக்கையில் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கினது ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த கருவேப்பிலை மொறுன்னு நிற்கிறது, இப்படி இருந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு, சும்மா மனம் அப்படியே அள்ளிக்கிட்டு நிற்கிதுங்க. இதை வந்து சொன்னால் தெரியாது, சுவைத்தா தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு மனம் வரல. இப்படி வணக்குது. அந்த கருவேப்பிலை நல்லா முருகலை வறுத்துட்டோமா, சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடணும், இட்லிக்கு தான் சாப்பிடணும், சும்மா அப்படியே உருட்டி வாயில் போட்டுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது, கெடுதலே இல்லை. சாப்பாட்டுக்கு பதிலாக இதை மட்டுமே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், கண்ணிலேருந்து உடம்புல எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு கெட்டியாகவே இருக்குது. வதக்கி வச்சு இந்த காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா கலக்கிடுங்க. கலக்கி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும், ஃபஸ்ட்டில் விட்டுறக்கூடாது, கெட்டியாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி அலசி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து அதில் நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. பாருங்க, எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி செம அப்படியே கேக் மாதிரியே இருக்குதா? அம்மா சூப்பராக வந்து செஞ்சுட்டாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கிறதுனால நியூட்ரிஷன் நிறையா இருக்கும். ஸோ வெஜிடபிள் ரோஸ்ட் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குல்ல? தியாவை காய் சாப்பிட வைக்கிறதுக்கு போராடணும். இப்படி இந்த பேன் கேக்கை சொல்லி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவா. அதுவும் நல்லா ரவை போட்டிருக்கிறதுனால நல்லா முருகலாகவே இருக்குல்ல, சாஃப்டாகவும் இருக்குது, உள்ள ஒரு கிறிஸ்பினஸும் இருக்குது. அதான் சூட்டோட சாப்பிட்டா நல்லா வெளியில் வந்து நல்லா மொறுமொன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள சாப்பிட்டா இருக்கும். ஆற வச்சுட்டா எல்லாமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாண்ட்விச் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கிறனால. இதுக்கு வந்து சட்னி வேணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் ஹெல்த்தியாக கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி பண்ணி நல்லா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். பாருங்க, கருவேப்பிலை சட்னி. எஸ், ஹெல்த்தியாக கருவேப்பிலை சட்னி நல்லா ஹெல்த்தியானது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்ற நோயே வராதுங்க. பாருங்க, நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்பா செமையாக இருக்கா? நல்லாதான் சாண்ட்விச் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் அமுத்தி காட்டுறேன். நல்லா சாப்பிட்டா செமையாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு அதாவது கொஞ்சம் அரிசி மாவோட வேணும்னா போட்டுக்கலாம். நான் வெறும் ரவை தான் போட்டிருக்கிறேன். சில பேர் வந்து ஈனா போடுவாங்க, சோடாப்பு போடுவாங்க. நான் வந்து அதெல்லாம் போடலை. அதாவது இதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக பார்க்கறதுக்கு வேணும் அந்த மாதிரி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் உப்பி பெருசாக வரணும்னா நீங்கள் சோடாப்பு இல்லாட்டி ஈனா போட்டுக்கோங்க. நான் வந்து எதுவுமே போடலை. நல்லா இருக்கு, நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கு தேவையில்லைன்னு நான் போடலை.
உங்களுக்கு இன்னும் பண்ணு மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஈனோவோ சொடப்பூவோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் பேன்கேக் எனக்கு வரமாட்டேங்குது. அதோட நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி வெஜிடபிள் பேன்கேக்கு சூப்பராக வந்திருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை. உங்கள் வீட்டில் மாவு இல்லாத அன்னைக்கு இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த காய் தான் வேணுங்கிறதுல எந்த காயாக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இருக்குது. இன்னொன்று இந்த சட்னி கண்டிப்பாக அரைச்சி கொடுங்க. இந்த இதுக்கு தான் இல்லை, எதுக்கு வேலை நீங்கள் அரைச்சி கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம் வேணும்னா இதில் வந்து நான் காரமெல்லாம் போடலை. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் போல் மிளகாயை வறுத்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் பொடியை வெட்டி போட்டுக்கோங்க. சட்னி அரைச்சிங்கன்னா அந்த காரம் வேண்டியதில்லை. சட்னி அரைக்கலைன்னா அது 2 மிளகாய் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டீங்கன்னா சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து சாப்பிட்டுட்டு செய்வேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.